கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதின் மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு நல்ல வார்த்தை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களும் எல்லா நாட்களும் ஒரே மாதிரியாக யாருக்குமே இருப்பதில்லை. ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும், வளைவு நெளிவு இருக்கும், பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், வியாதி இருக்கும், தோல்வி இருக்கும். இப்படி எத்தனையோ விதமான எதிர்பார்த்த காரியங்களில் தோல்வி, எதிர்பார்த்த நபர்கள் நமக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. எத்தனையோ உறவுகள் துண்டிக்கப்படும். திடீர் என்று வீண் செலவுகள், இழப்புகள், துர்ச்செய்திகள், இப்படி ஏராளமாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில மனிதர்கள் எதிர்கொள்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் கூட சில விஷயங்கள் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அந்த சோர்வுக்கு காரணம் எத்தனையோ விஷயங்கள் உள்ளடக்கின ஒண்ணுதான் அது. அதே போல பலனற்று போயிருக்கலாம், சத்துவத்தை இழந்து போயிருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்தான நம்பிக்கையற்ற நிலை வந்திருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான நிலைகளில் இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, ஆண்டவர் தான் நமக்கு எல்லா விதத்திலுமே பரிகாரி. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றுதான் இந்த வேத வசனம் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சோர்வின் மத்தியில, தோல்வியின் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்துக்கு போங்க. வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை கனம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு முதலாவது ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பமாக, தனியாக, குழுவாக புறப்பட்டு போங்க. ஆண்டவரை கனப்படுத்துங்க. அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. எந்தெந்த விதத்துல நீங்க சோர்ந்து போனீங்களோ, அப்படிப்பட்ட சோர்ந்து போன உங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற நல்ல வார்த்தை அங்கே வைத்திருக்கிறார். அங்கே ஒரு தேவ பிரசன்னம் உங்களுக்காக காத்திருக்கிறது. தேவனுடைய வல்லமை இந்த நாளில வெளிப்படக்கூடிய ஒரு நாள், ஒரு நேரம்தான் ஆராதனையின் நேரம். ஆகவே சத்துவம் இல்லாத உங்கள் வாழ்விலே சத்துவத்தை பெருக பண்ணக்கூடியதான ஆலோசனைகள், அந்த வல்லமைகள் இன்றைக்கு நீங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபையில் நடக்கிற ஆராதனையின் மூலமாக ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, உங்களுக்கு இருக்கிற சோர்வை நீக்குவதற்கும் பலனற்று போன அந்த காரியத்திலிருந்தும் சத்துவமே இல்லாம இருக்கிற உங்கள் நிலையிலிருந்து மேல வர்றதுக்கு, மேம்பாடு அடைவதற்கான ஒரு நல்ல ஆலோசனை தான் ஆராதனைக்கு செல்வது. தயவு கூர்ந்து ஆராதனையின் நேரத்தில் சரியான நேரத்தை கடைபிடியுங்கள். ஆண்டவரை கனம் பண்ணுங்க. இந்த வாரத்தின் முதல் நாள்ல மற்ற எல்லா விதத்திலும் உங்கள் வாழ்வில் இருக்கிற சோர்வுகள் மாறும். அன்பானவர்களே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த விதத்தில் நீங்க பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு நிமித்தமாக வந்த சோர்வு, பலனற்ற நிலை, இது உடனடியாக மாறுவதற்கு ஒரே ஒரு வழி தேவ சமூகம்தான். இன்றைக்கு நீங்கள் புறப்படுங்கள். ஆராதனைக்கு சென்று முழு மனதோடு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். தயவு கூர்ந்து வேற எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவரை கனம் பண்ணும் வண்ணமாக சரியான நேரத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இருக்கிற சோர்வை மாற்றி பலன் கொடுக்கிற ஒரு நல்ல நாள். சத்துவம் இல்லாத உங்களுக்கு உங்கள் வாழ்விலே சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல நாள் இந்த நாள். இந்த நாள் நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல காரியத்தை, பலனை கொடுக்கிற, சத்துவத்தை கொடுக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அவரை நம்பி போன நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. ஆகவே இன்றைக்கு நீங்கள் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க புறப்பட்டு சென்று வரும்போது நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, சத்துவத்தின் மேல் சத்துவம் அடைந்து, அநேக கேள்விகளுக்கு ஒரு பதிலை பெற்றுக்கொண்டு விடுதலை வாழ்வை வாழ போறீங்க.
கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு பரிசாக கொடுக்க போகிறார். அவரை நம்பி நீங்க ஆராதனைக்கு போங்க. திரும்பி வரும்போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு வருவீர்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் நல்ல நாள். ஆமென்.